வணக்கம். இன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். இந்த நாளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போது நாளையிலேருந்து குழு ஆரம்பம் இல்லையா, இன்றைக்கி எல்லோரும் குழு வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த நவராத்திரியில் 9 நாள் நான் ஒரு இது சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மகாலயபட்ச அமாவாசையை பற்றி பார்ப்போம். இது மகாலயபட்ச அமாவாசை எப்போ வருதுன்னா புரட்டாசி மாதத்தில். அதுவும் எப்போன்னா ஆவணி மாத பௌர்ணமி முடியறது இல்லையா, அதிலிருந்து தொடங்கி 15 நாள். அது மகாலயபட்சம். பொதுவாக ஒரு பட்சம்னா 15 நாள் கணக்குன்னு. இந்த மகாலயபட்சத்தில் என்னென்னா, மகாலயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கூட்டமாகன்னு. பித்ருலோகத்திலேருந்து பித்ருக்கள்லாம் என்ன பண்ணுவாளான்னா இந்த 15 நாளும் கூட்டமாக எப்படி எல்லோரும் நம்மளை பண்ணுறா என்ன அந்த தர்ப்பணம் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவளுக்கு நம்ம பண்ணுற பூஜை இதெல்லாம் நல்லா ஏற்றுண்டு போவான்னு ஒரு ஐதீகம். அதுக்கு தான் 15 நாளுமே மகாலயபட்சம் கொண்டாடுறவாளும் இருக்கா. அப்படி பண்ணாதவா அட்லீஸ்ட் இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் தர்ப்பணம் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். இதை முக்கியமாக உங்களுக்கு என்னென்னா, நம்ம ஆற்றுல பண்ணுறத விட இந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் பண்ணினோன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். இப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது தான் பொதுவாக அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையிலே வருது, சூரியனுக்கு உகந்த நாளில். இன்னும் ரொம்ப விசேஷம். இப்போது நம்ம மகாலயம்னா கூட்டம்னு சொல்லிட்டோம் இல்லையா, இது என்னென்னா இந்த நாளில் நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணணும்னு கணக்கில் இருக்குது. மகாலயபட்சத்துக்கு ஒரு வாத்தியாரை கூட்டம் பண்ணுறதும் வழக்கம் இருக்குது. அப்படி பண்ணும்போது பித்ருக்கள் சந்தோஷப்பட்டு பித்ரு சாபம் எல்லாம் சொல்கிற பற்றியில் அதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதை பார்த்துட்டோம் இல்லையா மகாலயபட்ச இதுக்கப்புறம் நம்ம நாளையிலேருந்து நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரி 9 நாளும் நவராத்திரியில் நவத்திருப்பதி அப்படின்னு நான் 9 நவத்திருப்பதியை பற்றி சொல்லலான் இருக்கேன். போன வருஷம் பார்த்துருப்பேன். நம்ம பெருமாளோட தசாவதாரத்தை பார்த்தோம். இந்த முறை நவத்திருப்பதி அந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, அது இந்த நவத்திருப்பதிகள் எங்கே இருக்குன்னா ஆழ்வார் திருநகரியை சுற்றி தாமிரபரணி கரையில் இருக்குது. அங்கே 9 திருப்பதி, 9 கோவிலுமே என்னென்னா நவகிரக பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. அது என்னென்னங்கிறத பற்றி இல்லாமல் நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் தெரியணும் இல்லையா, என்னென்ன சொல்ல போகிறோங்கிறதுக்காக. ஒவ்வொன்றும் எப்படி அந்த பெருமாளோட பெருமாள் யார், அந்த கோவிலோட ஸ்தல புராணம், அங்கே சேவிச்சா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், அப்படி எல்லாத்தையும் நம்ம நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இது முக்கியமாக என்னென்னா நவராத்திரிங்கிறதே ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் நவராத்திரி பொதுவாக பெண் தெய்வங்களுக்காக தான், மகாலட்சுமி எல்லாருக்காக. இந்த 9 திருப்பதியிலேயே இருக்கிற தாயாரை பற்றியும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வரிசையாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் இதெல்லாம் கோவிலில் என்ன செலிப்ரேட் பண்ணுவாள் இந்த நவராத்திரி போது எல்லாத்தையும், இந்த நவராத்திரியில் இந்த நவகிரகங்களை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நவகிரக பரிகாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் சரியா இல்லைன்னா சொல்லுவா இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்னென்ன நாளையிலேருந்து பார்க்கலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு திருப்பதி ஸ்ரீவைகுண்டமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த இதை 9 நாளும் பார்க்கணும். பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணினவாலும் என்னென்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுவோம். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நம்ம வீடியோ உடனே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.